Hi viewers, welcome back. This is Surendra. இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து மங்கூஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டாபேஸை வந்து கனெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து அதுக்கான மாடியூல் எப்படி மாடல் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஸ்கீமா வந்து டேரெக்டாக கொடுத்துருவேன். ஸோ ஸ்கீமா க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறேன். டிபி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குங்க. எது வேணால் போட்டுக்குங்க. டிபி கனெக்ஷன் போட்டுக்கிறேன் நான். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு மங்கூஸ் டாட் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இதுக்குள்ளார எந்த இதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? MongoDB கோலன் வச்சுட்டு // போட்டுட்டு லோக்கல் ஹோஸ்ட் CRUD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் CRUD அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கான மாடலை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே அந்த மாடல் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து போஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். போஸ்ட் மாடல் ஈக்குவல் டு என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மங்கூஸ் மாடல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மங்கூஸ் மாடல் இங்கே இதுக்குள்ளார ஃபஸ்ட்டு அது என்ன பேரோ என்ன மாடலோ அதோட நேமை இது டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாடல் கொடுத்துருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா அது எந்த ஸ்கீமாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் நான் இது வந்து ப்ரொடக்ஷனுக்காக பண்ணதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். இதுக்குள்ளாரே எழுதிக்கிறேன். நீங்கள் இது தனியாக ஒரு ஸ்கீமாவாக க்ரியேட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே லிங்க் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ மங்கூஸ் ஸ்கீமா. ஓகே, மங்கூஸ் ஸ்கீமா அது பார்த்திங்கன்னா 2 விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஒன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அது நீங்கள் என்ன கலெக்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கு அப்படி நீங்கள் சொல்லலைன்னா இந்த என்ன நீங்கள் மாடல் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாடலை கூட போட்டு க்ரியேட் பண்ணிக்கும். எனக்கு வந்து போஸ்ட்ன்றது மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் அப்படி போடுறேன். அடுத்தது வந்து என்னென்னா இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இது எதுக்காக ஸ்கீமான்றது என்னென்னு சொன்னோன்னா டைப் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதுக்குள்ளார அதோட டைப் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் ரிக்வைர்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. நீங்கள் இதை ட்ரூன்னு செட் பண்ணிங்கன்னா இந்த ஃபீல்டு கண்டிப்பாக இருக்கணும். அதில் சப்போஸ் நீங்கள் இது இல்லாமல் என்ட்ரு ஆச்சுன்னா இது டேட்டா பேஸில் சேவ் ஆகாது. இந்த ஃபீல்டு இல்லாமல் நீங்கள் வந்து யூசர் வந்து கிளிக் பண்ணார்னா எரர் காட்டும். ஓகேங்களா? யூஐயில் காட்டாது, ஆனால் உங்களுக்கு கன்சோலில் இது காட்டும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். அதோட டைப் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான். அதுவும் வந்து ரிக்வைர்டட் தான். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஃபால்ட்டாக மங்கூஸில் ரிக்வைர்ட் இருக்குது, டிஃபால்ட் இருக்குது, அப்புறம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி வந்து டீட்டெயில்டாக பார்க்கும்போது பார்ப்போம். அதுக்கப்புறம் ரோபோ மாங்கோன்னு கூட கிளைண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் இதை நம்ம பின்னாடி காட்டுறேன். MongoDB எடுக்கும்போது இதை பற்றி பேசுகிறேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கோடு வந்து அங்கே எழுதிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுற யூஐ இன்டர்ஃபேஸில் இருக்கும். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இது ஆக்சுவலாக இது மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த மெசேஜ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் மெசேஜ் அது எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுங்க. என்னென்னா இது ஆப்ஜெக்ட் எங்கே கமா வரலன்னா எரர் காட்டும். ஓகேங்களா? இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இது டிஃபால்ட்டாக ரேண்டமாக ஜென்ரேட் ஆகணும். ஓகேங்களா? அதனால் வந்து டைம் வந்து நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். என்ன டேட்டில் வந்து எந்த டைமில் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து டிபி கூட இது வந்து டிபி கூட கனெக்ட் பண்ணிட்டோம்.
நீங்கள் அந்த போஸ்ட் கூட இது பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் கோடு, நீங்கள் வேறு எதுவுமே எழுத தேவையில்ல. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு 2 ஃபீல்டுக்காக இவ்வளோ தான் கோடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. பாய்.